முழுக்க முழுக்க சீமானுடைய மரணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற ஒரு நபரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாருன்னு நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அண்ணன் எப்போ சாவான் தென்னை எப்போ காலி ஆகும்னு சொல்லிட்டு கட்சியை கைப்பற்றுறதுக்காக. ஏன்னா அதுக்கு வந்து சீமானே காரணம். இப்போ கட்சியில் இருக்க பெரும்பகுதி போயிட்டாங்க சார், முக்கியமானவங்களாம் போயிட்டாங்க. காளியம்மாள் போயிட்டாங்க. ரொம்ப தீவிரமான சீமானுக்கு வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய பல பேர் போயிட்டாங்க. அதுக்கு காரணமே கேட்டால் சாட்டையோட நடவடிக்கை தான். நிறைய வந்து உள்குத்து நிறைய நடந்து கேட்டால் தீவிர விசுவாசியாக இருக்கு. ஒரு நம்பிக்கைக்குரிய நபர், ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் தான் சொல்லணும். என்ன சொல்லணும், இப்போ எப்படி இந்த பேங்க்லலாம் அந்த வண்டி கடன் கொடுத்ததா கலெக்ஷன் ஏஜென்ட் போகிறாங்க, அந்த மாதிரி வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லார்ட்டையும் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற வேலையை தான் வந்து சாட்டை செஞ்சுருந்தார். இப்போ அந்த இடத்துல வேறு யாரும் செய்ய முடியும்? நெருக்கமானவங்க எல்லாருக்குமே ஒரு சிக்கல் இருக்குது. எல்லாமே ஆடியோ வீடியோ சிக்கல் தான் எல்லாமே. அதனால் ஒருவேளை கட்சியை விட்டு நீக்கினால் இப்போ இருக்கிற சூழலுக்கு, அது இன்னும் ஒரு வருஷம் தான் கட்சியை வந்து எலெக்ஷன் மீட் பண்ணுற சூழ்நிலை, இப்போ போய் நீக்க முடியாதுல்ல. அதனால் வந்து கேட்டால் ஊடகத்திலிருந்து ஒன்றா நீக்கி வைப்போம். இந்த நடவடிக்கை கூட யாரையோ கூல் பண்ணுறதுக்காக. சைபர் குற்றவாளிகளை நீங்கள் வந்து தகவல் தெரிவிச்சாங்க உடனே நடவடிக்கை எடுத்துருந்தாங்க. இப்போ நான் கேட்டேன், பாலியல் குற்றச்சாட்டு உள்ள நபர் நித்யானந்தா, அவரோட தொடர்பு வச்சிருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சாட்டை தொடர்பை கொண்டு போயிட்டு ஐஸ்கட்டியில் படுக்க வச்சோன்னு வச்சுங்களேன், நித்யானந்தா எங்கே இருக்கா தெரிஞ்சிடும்ல. நான் கேட்குறேன், இந்த விஷயத்திலே நான் சொல்கிறேன், இங்கே இந்த சீமான் வெளியிட்டிருக்க இந்த 2-3 லைனில் ஏதாவது விளக்கம் இருக்கா? ஏதாவது விளக்கம்? வாய்க்கிழியே பேசுகிறதில்ல உட்காந்துட்டு நான் கேட்குறேன். ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்ற என்னை பேசாத எவ்வளோ வார்த்தை பேசியிருக்கேன். இந்த 3 லைனில் என்ன காரணத்துக்காக அந்த ஊடகத்துக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை? அப்போ முரண்பட்ட கருத்துக்களை ஏதோ அவர் சொல்லியிருக்கிறாரு, அல்லது உனக்கு வேண்டாத கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு, இல்லை உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு யாருக்கோ எதிராக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பொருள்பட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல. சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட ஒட்டுமொத்த ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது உண்மை தானே. அந்த அடையாளத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியாவது வந்து கேட்டால் அதை காலி பண்ணணுன்ற அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பலருக்கும் கேட்டால் சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கருவியாக இருக்கிறாரு. வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட சில பகுதிகள் இருக்கும், அற்பத்தனமான புத்திகள் இருக்கும், இதெல்லாம் உண்மை. நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து நீ அவர் பேசுகிற நான் நம்பிக்கை வச்சு ஒருத்தர் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. அந்த கேவலத்தை நீ பண்ணியிருக்கிற, அந்த கேவலத்தை பண்ணது யாருன்னு தெரியும், சாட்டை துரைமுருகன் தான் பண்ணிருக்க. உன்னுடைய செல்ஃபோனில் இருந்தால் அது வந்து லீக் ஆச்சுறது நீயே சொல்கிற. ஏன் சாட்டை துரைமுருகன் நீக்கல? ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சாட்டை துரைமுருகன் இந்த சாட்டை யூடியூப் சேனலுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சீமான் அறிவித்த பிறகுதான் ஒரு தகவல் வந்து பரவிக்கிட்டே இருக்கு, செய்தியாக பரவிக்கிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா வந்து சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேற போகிறார், மாற்று கட்சி ஒன்றில் இணைய போகிறார் அப்படின்னு செய்தி பரவிட்டு இருக்கேன். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு ட்ரை பண்ணது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அமமுக போகிறதுக்கு இருந்தார். அதுக்கான சில ஸ்டெப்லாம் எடுத்ததாக கூட சொல்கிறாங்க இவர் நீக்கப்பட்ட அந்த தருணங்களில். ஆனால் அது வந்து நடக்கலை. இது உண்மை, எல்லாருக்கும் தெரியும் பரவலாக. ஆனால் ஒரு பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அந்த கட்சியிலே நான் ஏற்கனவே பல முறை நான் பேசுகிறேன் சார். இதனால் பல பேர் வந்து தம்பிகள் மேலே கோவப்பட்டாங்க. சீமான் நல்லவரோ கெட்டவரோ, எல்லா அரசியல் கட்சியும் யாருடைய மரணத்தையும் நம்ம வந்து ஆதரிக்க முடியாது. நம்ம பல கட்டங்களில் வந்து கேட்டால் நம்ம ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றியே பேசியிருக்கிறோம். எந்த தலைவரும் நம்ம அப்படி நினைக்க மாட்டோம். ஆனால் சீமான் பொறுத்த வரைக்கும் கேட்டால் சீமானுடைய அந்த கட்சி நாம் தமிழர் முழுக்க இப்போ இருக்கிறதேன்னு கேட்டால் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் தரக்கூடிய இடத்துல இப்போ விஜய் வந்ததுனால கேட்டால் அங்கே பெரும்பகுதி கேட்டால் வந்து அந்த கட்சியிலேருந்து இல்லை. பரவலாக வந்து கேட்டால் விஜயோட நடவடிக்கையை வந்து கட்சி நடவடிக்கை அடுத்தடுத்த நடவடிக்கையை கூர்ந்து கவனிக்கிறாங்க. பெரும்பகுதி அதில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சீமான் மீது வெறிகுண்ட தம்பிகள் இன்னும் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய கொஞ்சம் பேரும் அங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து முழுக்க இவர் வந்து பிஜேபி ஆதரவாளர் தன்னை காட்டிக்கிட்டதுனால அங்கே வந்து கேட்டால் ஒரு மனசோர்வோடு தான் இருக்கிறாங்க சில பேர். அது அடுத்த கட்ட நடவடிக்கையோட பொறுத்து கூட அது மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முழுக்க சீமானுடைய மரணத்தை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கிற ஒரு நபரில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் இருக்கிறாருன்னு நான் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். அண்ணன் எப்போ சாவான் தென்னை எப்போ காலி ஆகும்னு சொல்லிட்டு கட்சியை கைப்பற்றுறதுக்காக. ஏன்னா அதுக்கு வந்து சீமானே காரணம். என்னன்னா ஒரு மேடையிலையும் அவர் வந்து பேச விடுன்னு கேட்டால் அடுத்த கட்டமாக அவருக்கு தான் கூட்டம் அதிகமாக வரும். ஒரு கட்டத்தில் எப்படி வந்து கலைஞருக்கு பிறகு வந்து கூட்டம் அதிகமாக வைகோக்கு வருமோ அதே மாதிரி தான் வந்து இங்கே இருக்குது.
அடுத்த கட்டமாக வந்து கட்சியில் இருக்கிற வந்து சில நிர்வாகிகள் கூட கட்டினா வந்து ஒரு வலிமையான ஒரு தொடர்பில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணமும் இந்த சாட்டை ஊடகம் தான். ஸோ நான் என்னுடைய பார்வை என்னென்னு இருக்குன்னா, கட்சியை விட்டு அவர் நீக்கினார்னா ஒரு வேலை நீக்கணும்னு கூட ஒரு எண்ணம் இருக்கலாம். ஒரு வேலை யாருக்கு, சீமானுக்கு நீக்கினா வந்து பார்த்தோன்னா பல ஆடியோக்கள் வீடியோக்கள் வரும். ஆடியோக்கள் வீடியோக்கள்னா யார் குறித்த ஆடியோக்கள் வீடியோக்கள்? சீமானது தான், சீமானுடைய வீடியோ தான், சீமான் பேசுனது தான், சீமான் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் ஆடியோக்கள் வரும். நெருக்கடி நிறையா, ஏற்கனவே இங்கே பல நெருக்கடி இருக்குது. இப்போ கட்சியில் இருக்க பெரும்பகுதி போயிட்டாங்க சார், முக்கியமானவங்களாம் போயிட்டாங்க. காளியம்மாள் போயிட்டாங்க, ரொம்ப தீவிரமான சீமானுக்கு வந்து ரொம்ப உண்மையாக நேசிக்கக்கூடிய பலர் பேர் போயிட்டாங்க. அதுக்கு காரணமே கேட்டால் சாட்டையோட நடவடிக்கை தான். நிறைய வந்து உள்குத்து நிறைய நடந்து கேட்டால் தீவிர விசுவாசியாக இருக்கு, ஒரு நம்பிக்கைக்குரிய நபர், ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் தான் சொல்லணும். என்ன சொல்லணும், இப்போ எப்படி இந்த பேங்க்லலாம் இந்த வட்டி கடன் கொடுத்ததா கலெக்ஷன் ஏஜென்ட் போகிறாங்க, அந்த மாதிரி வந்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லார்ட்டையும் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற வேலையை தான் வந்து சாட்டை செஞ்சிருந்தார். இப்போ அந்த இடத்துல வேறு யாரும் செய்ய முடியும்? நெருக்கமானவங்க எல்லாருக்குமே ஒரு சிக்கல் இருக்குது. எல்லாமே ஆடியோ வீடியோ சிக்கல் தான் எல்லாமே. அதனால் ஒருவேளை கட்சியை விட்டு நீக்கினால் இப்போ இருக்கிற சூழலுக்கு, அது இன்னும் ஒரு வருஷம் தான் கட்சியை வந்து எலெக்ஷன் மீட் பண்ணுற சூழ்நிலை, இப்போ போய் நீக்க முடியாதுல்ல. அதனால் வந்து கேட்டால் ஊடகத்திலேருந்து ஒன்றா நீக்கி வைப்போம். இந்த நடவடிக்கை கூட யாரையோ கூல் பண்ணுறதுக்காக, யாரை கூல் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுங்க சார், ஒரு டைமில் எல்லோரும் கேள்வி கேட்டாங்கல்ல, நம்ம நியாயமாக பேசணும். வீரப்பனை யாருமே சந்திக்க முடியல, உளவுத்துறையே வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. வீரப்பன் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியல, எந்த பகுதியில் இருப்பார் வந்து துல்லியமாக சொல்ல முடியணும் ஒரு காரணம். ஆனால் நக்கீரன் கோபால் மட்டும் போனார். ஒரு கேள்வி கேட்டாங்க, அறிவார்ந்த நபர்கள் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், கைலாசான ஒரு நாடு இருக்குதா இல்லையான்றது இன்னும் வந்து கூட நமக்கு கிளியராக தெரியல. ஆனால் அந்த நித்யானந்தாவோட இவர் எப்படி தொடர்பு கொண்டார், யார் மூலமாக அவர் வந்து இந்த கேள்விகளை அனுப்புனார், அந்த கேள்விகளுக்கு அவர் வந்து பதில் சொல்கிறார் கேட்டால் எப்படி அந்த கனெக்ஷன் எப்படி வந்துச்சு, வேணுமா இல்லையா? நீங்கள் சொல்லலாம் எல்லாமே இல்லைங்க நாங்கள் எல்லாமே செல்ஃபோன் தாங்க இப்போ நீங்கள் பெரிய விஷயமா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அப்போ நான் கேட்குறேன், இந்த ஃபோனெல்லாம் எடுத்த உடனே ஒரு செய்தி வருது இல்லை, என்னென்னு கேட்டிங்கன்னா சைபர் குற்றவாளிகளை நீங்கள் வந்து தகவல் தெரிவித்தாங்க உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்போ நான் கேட்குறேன், பாலியல் குற்றச்சாட்டு உள்ள நபர் நித்யானந்தா, அவரோட தொடர்பு வச்சிருக்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சாட்டை துறைமை கொண்டு போயிட்டு ஐஸ்கட்டியில் படுக்க வச்சோன்னு வச்சுங்களேன், நித்யானந்தா எங்கே இருக்கா தெரிஞ்சிடும்ல. கரெக்டாக தப்பா? நீங்கள் ஊடகத்தை வச்சு நான் கேட்குறேன் சார், இப்போ கூட நான் சொல்கிறேன், ஒரு ஊடகவியாளருக்கு போய் நான் வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு வந்து உரிமை இருக்குது, தகுதி இருக்குது, எல்லாம் சொல்லலாம், ரைட். அது நீங்கள் வெளிப்படையாக செய்யலை, வெளிப்படையாக செய்யுங்க. நீங்கள் போங்க சார், கைலாசாருக்கு போங்க, நேரலையில் காட்டுங்க, ஒரு ஷூட் எடுத்து போடுங்க. அதை செஞ்சார் நக்கீரன் கோபால் வந்து அதை செஞ்சார். காட்டில் போயிட்டு அந்த வீடியோவை எடுத்து அவர் கூட உட்காந்து பேசுறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து அவர் இந்த உரையாடுறதுக்கு எல்லாத்தையும் போட்டார்ல. அதை நீ செய்துனா நீ சரியான ஆம்பளை. என்ன செய்யணும், நேராக போ நித்யானந்தாட்டப்போ, இதாங்க கைலாசா நாடு பாருங்க. அவர் காட்டினார், சத்தியவேடு அந்த காட்டை காட்டினார்ல, சத்தியமங்கலம் அந்த காட்டை காட்டினார்ல, இவர் போய் பேசுனது எல்லாமே வந்தது. அதனால் என்ன கேட்டால் நீங்கள் ஊடகவியாளர் தான் முழுசாக இருக்கணும். நீ ஒரு பத்திரிகையாளர்னா எப்படி நக்கீரன் கோபால் எப்படி செயல்பட்டாரோ அந்த மாதிரி வெளிப்படையாக இருக்கணும். நீ அதை விட்டுன்னு கேட்டால் இவர் ஒரு கேள்வி அனுப்புனாராமா, ஒரு கைலாசால் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாராமா, அது ஒரு க்ளோஸ்அப் ஷாட்டில் இருக்குது. என்னங்கடா நான் காதில் நான் கடுக்கு நான் போட்டிருக்கிறேன் இங்கே. நாங்கள் ஏற்கனவே அவன் போட்ட பல வீடியோக்கள் வந்து கேட்டால் எல்லாமே வந்து க்ரீன் மேட்டில் எடுத்ததுன்றது ஒரு கேள்வியோடு இருக்குது. அதில் குறிப்பாக பல ஊடகங்கள் வந்து நித்யானந்தா படத்தை காட்டினால், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நித்யானந்தா படத்தை காட்டினாலே வந்து கேட்டினா வந்து ஸ்ட்ரைக் அடிச்சிடுவாங்க. பல ஊடகங்கள் வந்து கேட்டினா வந்து அந்த செய்தி போகிறதே இல்லை. ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மதன் கௌரி என்ன போடுறான்னு கேட்டிங்கன்னு கேட்டால் ஒரு கற்பனை நாடுன்னு போடுறான், கைலாச நாடு. அதே இப்போ வந்து என்ன சொன்னு கேட்டால் நான் அந்த நாட்டை கண்டுபிடிச்சேன்னு போடுறான். என்னடா செய்தி, என்னடா ஆதாரம்னு கேட்டிங்கன்னா பொலிவியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆதிவாசிகள் வந்து வாழக்கூடிய ஒரு காட்டை தான் வந்து கேட்டால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு குத்தகைக்கு எடுத்துட்டாரு. குத்தகைக்கு எடுத்த நாட்டை போய் ஐநா சபை அங்கீகரிக்குமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் இவர்கிட்ட வந்து வருது. அப்போது 2 மீடியா இன்ஃப்ளூயன்சர்களை வச்சு அவன் வந்து கேம் ஆடுறான். யார், நித்யானந்தா இருக்கிறானா செத்தானா நமக்கு அதை பற்றி நமக்கு பெரிய ஒரு இது இல்லை சார். அவன் குற்றவாளியாக இல்லையான்ற அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஆனால் மக்கள் இங்கே ஏன் நீங்கள் வந்து எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்குறேன், இந்த விஷயத்திலே நான் சொல்கிறேன், இங்கே இந்த சீமான் வெளியிட்டிருக்க இந்த 2-3 லைனில் ஏதாவது விளக்கம் இருக்கா? ஏதாவது விளக்கம்? வாய்க்கிழியே பேசுகிறதில்ல உட்காந்துட்டு நான் கேட்குறேன். ஆஃப்டர் ஆல் ஐபிஎஸ்ன்ற என்னை பேசாத எவ்வளோ வார்த்தை பேசியிருக்க. இந்த 3 லைனில் என்ன காரணத்துக்காக அந்த ஊடகத்துக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை? அப்போ முரண்பட்ட கருத்துக்களை ஏதோ அவர் சொல்லியிருக்கிறாரு, அல்லது உனக்கு வேண்டாத கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு, இல்லை உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு யாருக்கோ எதிராக பேசியிருக்கிறாரு அப்படின்னு பொருள்பட மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்ல. நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லக்கூடியது ஒரு வெளிப்படையான அரசியல் பண்ணணும் சார். இதெல்லாம் நீங்கள் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உனக்கு ஏதோ நெருக்கடி இருக்காங்க.
இல்ல அதான் இப்போ கேட்க வர்றேன். அப்போ வந்து சீமான் வந்து சாட்டை துரைமுருகனை பார்த்து பயப்படுகிறாரா? என்ன காரணம்னா நீங்க சொன்னீங்க ஆடியோ வீடியோக்கள், பல ஆடியோ வீடியோக்கள் வெளியே வரும். சாட்டை துரைமுருகன் கண்டிப்பா நான் சொல்றேன், தைரியம் இருந்தா நமக்கு ஒன்றும் நோக்கம் கட்சியில இருக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. கட்சியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே கரைஞ்சி போயிடுச்சு தான் உண்மை. கட்சி நல்ல கட்சி. இப்போ நான் சொல்கிறேன், அதில் வந்து ஜெகதீச பாண்டியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிர உண்மையான விசுவாசி, எனக்கு நல்லா தெரியும். சீமான் மீது அவ்வளோ பற்றுள்ளவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒத்த பெண் வந்து கேட்டால் தமிழ்நாடு முழுவதும் கட்சி எவ்வளோ கட்சி எவ்வளோ ரத்தம் வேர்வை எவ்வளோ போச்சு. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக விரும்பல சார். ஆனால் ஒன்று சீமான் அதே சமயத்தில் கேட்டால் சீமான் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழரோட ஒட்டுமொத்த ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்டது உண்மை தானே. அந்த அடையாளத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியாவது வந்து கேட்டால் அதை காலி பண்ணணுன்ற அந்த நோக்கத்தோடு செயல்படக்கூடிய பலருக்கும் கேட்டால் சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கருவியாக இருக்கிறார். இப்போ நான் கேட்குறேன் சார், வந்து ஒரு வீடியோ வந்துச்சு, ஒரு ஆடியோ வந்துச்சுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆடியோ பெரும்பாலும் உங்களுக்கு ஆடியோ தான் வந்துருக்குன்னு வச்சுங்களேன். சீமான் ஒருவேளை கட்சி விட்டு நீக்கினார்னா அப்போ வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஆடியோலாம் எடுத்தது யார்? அது ஏன் பேச மாட்டாங்க யாரும்? சீமானை சொல்லிட்டு இந்த ஆடியோ இருக்குல்ல, வெளியாது இல்லை, இந்த ஆடியோ கேட்டால் சொல்லலான்னு கேட்டாங்க. அவர் செல்ஃபோனை பிடிங்கிட்டாங்க, செல்ஃபோனு அது ஏன் ரெக்கார்ட் பண்ணுறது தானே கேள்விங்க. நம்ம அதெல்லாம் பண்ணிட்டா இருக்கிறோம். எவ்வளோ பேர் பேசுகிறோம், நம்ம கிட்ட ஆட்டோ ரெக்கார்ட் போட்டு பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இது ஒரு பொழப்பா இது? சீமான் பேசுனா ஒரு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்குது சார். நம்ம சீமானை வந்து நம்ம வந்து அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லா மனிதருக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்கும். வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட சில பகுதிகள் இருக்கும், அற்பத்தனமான புத்திகள் இருக்கும். இதெல்லாம் உண்மை. நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து நீ அவர் பேசுகிற நான் நம்பிக்கை வச்சு ஒருத்தர் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுறதே வந்து ஒரு கேவலமான விஷயம் கிடையாது. இது அந்த கேவலத்தை நீ பண்ணியிருக்கிற. அந்த கேவலத்தை பண்ணது யாருன்னு தெரியும்? சாட்டை துரைமுருகன் தான் பண்ணிருக்க. உன்னுடைய செல்ஃபோனில் இருந்தால் அது வந்து லீக் ஆச்சுறதை நீயே சொல்கிற. ஏன் சாட்டை துரைமுருகன் நீக்கலை? ஒரு 2 வீடியோ வந்து வைகுண்டராஜனை பற்றி போட்ட உடனே நீ நடவடிக்கை எடுக்கிற, நித்யானந்தாவை போட்ட உடனே நீ நடவடிக்கை எடுக்கிறன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் கேட்குறேன், உன்னுடைய ஆடியோவே வெளியே வந்ததில்லை. நீ பேசின பல விஷயங்கள் வெளியே வந்ததில்லை. திராவிட இயக்க தலைவர்களை பற்றி, பெண்களை பற்றி பேசுனது வெளியே வந்ததில்லை. நீ பேசுகிறத எவ்வளோ இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்து ஒட்டு கேட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போது உன்னுடைய செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணுற அந்த ஒரு வழக்கத்தை வச்சுருக்கிறதுடைய விளைவு தான் இது நடந்திருக்கு. இப்போது சீமானுக்கு நெருக்கடி என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் ஆடியோ மட்டும் வந்திருக்கு. சாட்டை துரைமுருகன் நீக்கினா வீடியோ வரும். இப்போ தேர்தல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயம். இங்க பாத்தீங்கன்னா அலையன்ஸ்களை ஃபார்ம் பண்ணக்கூடிய வேலையில செயல்பட்டு இருக்காங்க பல கட்சிகள். அதிமுக பிஜேபி அலையன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. பாமக அடுத்து எங்க செல்ல போறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்படி தேர்தல் களம் சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியில இது போன்ற முரண்பாடுகள், அதாவது சீமானுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன், இந்த விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரம் பின்னணியில ஏதாவது கட்சிகள் இருக்குமா? அதாவது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கு சாட்டை துரைமுருகனை ஏதாவது கட்சிகள் பயன்படுத்துகிறதா? கேள்வி முழுக்க பயன்படுத்தணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க முரண்படுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கேட்டால் திமுகவோட தான் முரண்படுறாங்க. இவருடைய காணொலிகளோட இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல காணொலிகள் வந்து கேட்டால் திமுகவோட முரண்படுது. அடுத்த கட்டமாக பயன்படுத்து கேட்டால் ஏடிஎம்கே பயன்படுத்த வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது. இன்றைக்கி கூட கூட்டணிக்கு போனார்னா வந்து இழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யார்? ஏடிஎம்கே தரப்பில் பேசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் நடக்குமா நடக்காதான்றது வேறு விஷயம். இது முழுக்க எந்த அரசியல் கட்சிகள் செய்யக்கூடிய வேலை இல்லை. இவங்க வழக்கமாக அந்த மீடியாவை வச்சு இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கிட்ட இருக்குது நிதி திரட்டுற வேலையை செய்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிதி திரட்டும் போது வேணும்னா திமுக அரசு தரப்பில் இருந்து வேணால் சொல்லியிருக்கலாம், ஒன்றும் இல்லாத கட்சிக்கு நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சில அந்த மாதிரி நடவடிக்கை உண்டு. ஒரு கட்சியிலேருந்து இப்போ இவருக்கு நான் கேட்குறேன், பெட்ரோல் எங்கேருந்து வண்டி ஓடணும், பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடும். பெட்ரோல் யார் போடுறா? வெளிநாட்டிலேருந்து நிதி நின்றுச்சு. இப்போ உள்நாட்டில் யார் நிதி கொடுப்பாங்க? இன்னார் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அரசுக்கு கண்டிப்பாக தெரியும்ல, உளவுத்துறை மூலமாக தெரியுமே. கண்டிப்பாக எங்கேருந்து சீமான் கட்டிங் வாங்குறாரு தெரியாதா? நல்லா தெரியும். ஆதாரம் வேணால் இல்லாமல் போகலாம், ஆனால் அரசல் புரசலாக தெரியும் கண்டிப்பாக. அந்த அளவுக்குலாம் இங்கே வந்து காற்று போகாத இடத்துல கூட கட்டினா வந்து மாநில காவல்துறையோட உளவுத்துறை வந்து அங்கே வந்து உள்ள நுழையும். இது சீமான்கிட்ட நுழையதான் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அரசியல் அந்த பார்வையோட சில அது கடந்து போகிறாங்க. எல்லாருக்கும் நிதிக்கு கொடுக்குறாங்க, அப்படி போகிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்டெர்லைட்டில் ஒரு முதலாளி சொல்லியா எல்லாருமே என்கிட்ட கை நீட்டிருக்கிறாங்கன்னு சொல்ல. அந்த மாதிரி தான் கேட்டால் இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் என்ன குலைக்கிற நாய்க்கு ஏதோ ஒன்று புறைய பிஸ்கெட்டை போட்டால் போயிடும்னு சொல்லிட்டு இல்லைனா இவன் குலைச்சிட்டே இருப்பான். ஒரு 10 மீடியாவை வந்து ஒரு 100 மீடியாவை உட்கார வச்சுக்கிட்டு மீடியாவில் அரசியல் பண்ணுறது தான் சீமா உட்கார வச்சுன்னு கேட்டால் இங்கே மலையை பேர்த்துட்டாங்க, மலையை விற்றுட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, குன்றை காணும், அதை காணும், இதை காணும் சொல்லுவான். எதுக்கு? அதுக்கு தூக்கி போட்டால் போய் அப்படி தூக்கி போடும்போது கேட்டால் அதான் கணிசமாக குறைச்சிருக்கலாம்.
அல்லது கேட்டால் திமுக அரசு சார்பில் கூட ஒரு அழுத்தம் போயிருக்கலாம். நீங்கள் நிதி கொடுத்தா தேவையில்லை, நம்ம ஒரு வேலை இப்படி நினச்சிடலாம், நிதி கொடுத்தோம்னா தேவையில்லாம மாநில அரசு நம்ம வந்து பகைமை ஏற்படுத்திக்கணும், எதுக்கு இது செய்யணும் அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனை என்ன கேட்டால் பிஜேபியோட இவர் வந்து ரொம்ப ஐக்கியமாகி போகும்போது சீமான் வந்து அப்படி ஒரு நிலைப்பாடு வந்து கேட்டால் திமுக அரசு தரப்புலேருந்து கூட ஒரு அழுத்தம் எடுத்துக்கலாம். ஆனால் அதை தாண்டி சமீபத்தில் இந்த எப்பவுமே இந்த கொஞ்சம் ரொம்ப அறிவு அப்படியே மூளை அப்படியே வெடிச்சு வந்து வழியெடுத்தாலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில காணொலியில் சாட்டை துரைமுருகன். சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க. சீமான் சொல்கிறாரு சந்திப்பு நடக்கலைன்னு சொல்கிறாரு. சாட்டை துரைமுருகன் கேட்டிங்கன்னா அது ஏதோ ஒரு கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி, சந்தித்தது உண்மைதான்ற மாதிரி வேற ஒரு எப்போ ஒரு சந்திப்பு நடந்ததை வந்து அவர் மேற்கோள் காட்டி ஒரு ஜாலியாக ஒரு எதை எப்படி பேசணும்னு தெரியணும்ல. இது ஒரு முக்கியமான வந்து ஒரு சென்சிட்டிவான மேட்டர். இந்த சூழ்நிலை கேட்டால் நிர்மலா சீதாராமன் வந்தபோது சீமான் அவர் சந்திச்சாரா இல்லையான்னு ஒரு கேள்வி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து கிண்டல் கேள்வி பண்ணுறவன்னு கேட்டினா ஆமாம் சந்திப்பு நடந்து கேட்டு இதுக்கு முன்னாடி நடந்த சந்திப்பு சொல்லும்போது கேட்டினா அது வந்து கேட்டினா பரவலாக வந்து எல்லார்ட்டையும் வந்து கேட்டினா சாட்டை துரைமுருகன் சொல்கிறார் ஆமாம் சந்தித்தது உண்மை தான். இவங்க எப்போவுமே உங்களுக்கு தெரியும்ல, இந்த தம்ப்லைன் வைக்கும்போது இப்படி தான் போடுவார். அவரே போட்டுப்பார், சாட்டை துரைமுருகனே போட்டுப்பார். என்னன்னு கேட்டால் அவருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை போட்டு அது மூலமாக காணொலியில் வந்து எல்லாரும் வியூவர்ஸ் நிறைய வரணுன்றதுக்காக பண்ணது. அது அவங்களுக்கே ஒரு ஆப் ஆயிடுச்சு. பெரும்பாலும் ட்ரோல் ஆனு கேட்டால் நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு சீமான்ற மாதிரி ஒரு பார்வையாயிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகையான நெருக்கடிகள் இருக்கிறதுனால கேட்டால் இப்போதைக்கு என்னென்னு கேட்டால் இதை மட்டும் செய்யலாம் வேண்டாம். என்ன செய்யலாம்னா ஊடகத்துக்கும் சாட்டை ஊடகத்துக்கும் எங்களுக்கு கட்சிக்கும் தொடர்பு இல்லை அப்படி சொல்லணும். இதை தாண்டி கட்சியை விட்டுலாம் நீக்க முடியாது சார். நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து கேட்டால் வந்து கிளம்பி வந்தாங்களோ அப்படி தான் இவரும் நீக்கினாலும் ஒரு கட்சியும் வந்து ஒரு உதயம் ஆகும். அதை தாண்டி ஒன்று கேட்டால் பல சிக்கல்கள் வரும். அப்போது வந்து சீமானுக்கு எதிராக வந்து அரசியல் காய் நகர்த்தக்கூடிய அது எந்த கட்சியாக இருந்தாலும் பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக திமுக பயன்படுத்திப்பாங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார்.